அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதிசக்தியாக இருக்கக்கூடிய பார்வதி தேவி அங்காளம்மனாக குடிக்கொண்டு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா மேல்மலையனூரை சொல்லலாங்க. வருடந்தோறுமே மாசி மாதம் மகா சிவராத்திரியின் போது மயான கொள்ளை நடைபெறும். மயான கொள்ளை பிறப்பிடமே மேல்மலையனூர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த மயான கொள்ளையில என்ன நடந்துச்சு, மயான கொள்ளை உருவான விதம் பற்றியும், சரஸ்வதியின் சாபம் பெற்று பூலோகம் வந்த பார்வதி அங்காளம்மனுடைய வரலாற்றையும் தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மேல்மலையனூரில் பிரசித்தி பெற்ற கோவிலா இந்த கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்துட்டு வராங்க. அமாவாசை என்று லட்சக்கணக்கான பக்தர்களும், ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள்ல லட்சக்கணக்கிலும் பக்தர்கள் வந்து அம்மனை தரிசனம் செய்துட்டு தான் போறாங்க. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் கிரேத யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்படி 4 யுகங்களுக்கு முன்பு மணியுகம் ஒன்று இருந்ததாகவும், இந்த யுகத்துல சிவபெருமானுக்கும் பிரம்மனுக்கும் தலா 5 தலைகள் இருந்ததாகவும் தலப்புராணத்துல சொல்லப்படுது. தனக்கும் 5 தலைகள் இருப்பதாகவும், சிவபெருமானுக்கு சமமான வரங்களை தான் அளிப்பதாகவும் பிரம்மனுக்கு ஆணவம் அதிகமாயிடுச்சு. இந்த ஆணவத்தை அகற்ற பார்வதி தேவி நினைச்சிருக்காங்க. அதன்படி பிரம்மன் வரும்போது நாதா என்று அழைக்கிறாங்க. அதற்கு பிரம்மன் அனைத்து உணர்ந்த பார்வதிக்கு தன்னுடைய கணவர் யார் என்று தெரியவில்லையே அப்படின்னு சிரிக்கிறாரு. பார்வதி சிவபெருமானிடம் பிரம்மனின் ஆணவத்தை போக்க அவருடைய 5 தலைகள்ல ஒரு தலையை கிள்ளி எடுத்து விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதன்படி சிவபெருமான் பிரம்மனை அழைத்து கண்டிக்கிறாரு. இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுரும். முடிவுல சிவபெருமான் கோபத்துடன் பிரம்மாவின் 5 தலைகள்ல ஒரு தலையை கிள்ளி எடிந்து விடுவாரு. வலியால் துடித்த பிரம்மன் சிவபெருமானை பார்த்து, கிள்ளிய தலை உன் கையிலேயே ஒட்டி கொள்ளட்டும், உனக்கு வழங்கும் உணவை அந்த தலையை சாப்பிட்டு விடும், நீ பித்தனாக அலைய கடவாய் அப்படின்னு சாபமிடுறாரு. தன்னுடைய கணவரின் இந்த நிலைக்கு காரணமான பார்வதியை பார்த்து, நீ உன் அழகை இழந்து வயதான கிழவியாய் மாறி கொக்கிரகை தலையில் சூடி கந்தல் ஆடை அணிந்து அலைந்து திரிவாய் அப்படின்னு சரஸ்வதி சாபமிடுறாங்க. பிரம்மன், சரஸ்வதி ஆகியோருடைய சாபப்படி சிவபெருமானும் பார்வதியும் பல இடங்கள்லையுமே அலைந்து திரிந்திருக்காங்க. பார்வதி தேவி இறுதியில திருவண்ணாமலை சென்றடைகிறாங்க. அங்கு இருக்கக்கூடிய குளத்தில் இருக்கும் தீர்த்தத்துல மூழ்கியவுடன் பார்வதியின் வயதான தோற்றம் மறைந்து பழைய உருவத்தை அடைஞ்சிடறாங்க. பிறகு அங்கிருந்து கிழக்கு பக்கமா மேல்மலையனூருக்கு வராங்க. இரவு ஆகிவிடவே தாயனூர் என்ற ஊர்ல ஏரிக்கரை அருகே தங்கி விடுவாங்க. பிறகு குளிச்சுட்டு மேல்மலையனூருக்கு செல்ல முடிவெடுக்கிறாங்க பார்வதி தேவி. குளிக்க போகும் முன்பு தன்னுடைய ஆரத்தை கழற்றி வைக்கிறாங்க. அந்த ஆரம் ஒரு பெண்ணாக மாறி பார்வதியை வணங்கியிருக்கு. அவருக்கு ஆசி வழங்கிய பார்வதி, இதே இடத்துல நீ முத்தாரம்மன் என்ற பெயருள்ள விளங்கி மக்களுக்கு அருளாசி வழங்குவாய் அப்படின்னு சொல்லிட்டு மேல்மலையனூருக்கு பார்வதி தேவி புறப்படுறாங்க. மேல்மலையனூர் அப்போது மலையரசன் பட்டினம் அப்படின்னு தலப்புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. மலையரசன் பட்டினத்துல மலையரசன் என்ற அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவனுடைய பூங்காவனத்தில் புற்றுருவாய் பார்வதி வீற்றிருக்கிறாங்க. அங்கு காவலாளியாக மீனவ குலத்தை சேர்ந்தவங்க இருந்திருக்காங்க. திடீரென உருவான புற்றுக்கு அந்த மீனவர்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து புடவை சாற்றி தீபம் ஏற்றி வழிபட்டுமே வந்திருக்காங்க. இந்த விஷயம் மன்னனின் காதுக்கு எட்டுது. அந்த புற்றை இடித்து அப்புறப்படுத்துமாறு சொல்றாங்க. மீனவர்கள் எவ்வளவோ தடுத்தும் கேட்காமல் புற்றை இடிக்க கடப்பாறையை ஓங்கியவுடன் பூதகணங்கள் உருவாகி அங்க இருந்தவர்களை மறைய செய்து விடுது. இதனால அதிர்ச்சி அடைந்த மலையரசன் தன்னுடைய தவறை மன்னிக்குமாறு அந்த புற்றின் கீழ் மண்டியிட்டு வணங்குறாரு. அதிலிருந்து பூங்காவனத்தம்மனாக பார்வதி தோன்றி ஈசனின் சாபத்தை போக்கவே, நான் இங்கு வந்து தங்கியிருக்கிறேன், என்னை நம்பி வணங்குவோருக்கு வேண்டிய வரங்களை அளிப்பேன் அப்படின்னு சொல்லி மன்னனுக்கு ஆட்சி வழங்கி மறைந்துடுறாங்க. அன்றிலிருந்து மீனவ பரம்பரையினரை இந்த கோவில்ல பூஜை செய்து வராங்க. பார்வதி மலையரசன் பட்டினத்துல புற்றாக தான் இருக்கிறாங்க. தங்கள் அங்கு சென்றால் பாவ விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமானிடம் மகாவிஷ்ணு சொல்லியிருக்காரு. அதன்படி பல இடங்கள்ல அரைந்து திரிந்த சிவபெருமான் இறுதியில மேல்மலையனூருக்கு வராரு.
சிவபெருமான் இங்கு வந்தவுடன் அவரை சுடுகாட்டுல தங்க வைத்து விடு. பின்பு நவதானியங்களால செய்யப்பட்ட சுண்டல், கொழுக்கட்டை இதெல்லாம் சமைத்து அவற்றை ஒன்றாக பிசைந்து 3 சிவலிங்கங்களாக ஆக்கிக்கொள். முதல் கவளத்தை சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய திருவோட்டில் போடு, அதை பிரம்மனுடைய தலை சாப்பிட்டு விடும். 2வது உருண்டையும் போடு, அதையும் அந்த தலை சாப்பிட்டு விடும். 3வது உருண்டையை போடுவது போல் பாவனை செய்து கீழே இறைத்து விடு. உணவின் சுவையால் மயங்கி கிடக்கும் பிரம்மனுடைய தலை தன் நிலையை மறந்து சிவபெருமான் கையை விட்டு கீழே இறங்கி சாப்பிட தொடங்கும். அப்போது நீ ஆக்ரோஷமாக உருவெடுத்து உன்னுடைய வலது காலால் அந்த தலையை மிதித்து விடு அப்படின்னு மகாவிஷ்ணு ஆலோசனை சொல்றாரு. அதன்படியே பார்வதி செய்யவும் சம்மதிக்கிறாங்க. பார்வதி தங்கி இருக்கும் இடத்துக்கு வந்த சிவபெருமான், தாயே பிச்சாந்தேகி அப்படின்னு கேட்கிறாரு. வந்திருப்பது தன்னுடைய கணவர் என்பதை உணர்ந்த பார்வதி தன் மகனாக விநாயகர் அழைத்து, உன்னுடைய தந்தையை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறும், உட்கார்ந்தால் தூங்கி விடுவாய், அதனால நின்று கொண்டே காவல் எடுக்குமாறும் கேட்டுக்கொள்றாங்க. அதன்படி விநாயகருமே காவல் புரிகிறாரு. உள்ளே சென்ற பார்வதி மகாவிஷ்ணு சொன்னபடி 3 கவளங்களை தயார் செய்து வச்சுட்டு சிவபெருமான் இருக்கும் இடத்திற்கு வந்து அவரை அழைத்து சென்று சுடுகாட்டுல தங்கி இருக்குமாறும் காலையில் வந்து பார்ப்பதாகவும் சொல்லிட்டு வராங்க. சுடுகாட்டுல தங்கிய சிவபெருமான் அங்குள்ள சாம்பலை எடுத்து உடலெங்கும் பூசிக்கொண்டு படுத்து தூங்குறாரு. மறுநாள் காலையில் பார்வதி 3 கவளங்கள் உள்ள தட்டை எடுத்துக்கொண்டு மயானம் வராங்க. அங்கு மகாவிஷ்ணு சொல்லப்படியே முதல் உருண்டையை போடுறாங்க. அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டு விடுது. 2வது உருண்டையும் போடும்போது அதையும் அந்த கவாலம் சாப்பிட்டு விடுது. 3வது உருண்டையை போடுவது போல் பாவனை செய்து கீழே இறைத்து விடுறாங்க. உணவின் சுவையில் மயங்கிய பிரம்மனின் தலை தன்னுடைய நிலையை மறந்து சிவபெருமானின் கையை விட்டு கீழே இறங்கிருச்சு. உடனடியா பார்வதி ஆங்கார உருவம் கொண்டு பிரம்மனுடைய தலையை தன்னுடைய வலது காலால் மிதிக்கிறாங்க. இதனால சிவபெருமானுக்கு பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கிருச்சு. உடனே அவர் ஆனந்த தாண்டவம் புரிந்து சிதம்பரம் சென்று ஸ்படிகலிங்கமாகவே மாறிவிடுறாரு. சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவம் புரிந்ததால சிவபெருமானுக்கு தாண்டேஸ்வரர் அப்படின்னும், ஆங்காரம் உருவம் கொண்டதால் பார்வதிக்கு அங்காளம்மன் அப்படின்ற ஆனந்தாயி என்றும் பெயர் பெற்றிருக்காங்க. அம்மனுடைய கோபத்தை தணிக்க தேவர்கள் முயற்சி செய்யறாங்க. ஆனா முடியாமல் போயிடுச்சு. முடிவுல மகாவிஷ்ணுவிடம் ஆலோசனை கேட்கிறாங்க. மகாவிஷ்ணு தேவர்களிடம் அழகான தேரை உருவாக்குங்கள், அதன் மேல் பீடத்தில் நான் கலசமாக மாறிவிடுவேன், அதில் அம்மன் அமர்ந்ததும் கோபம் தனியும் என்று சொல்லியிருக்காரு. அதன்படி 4 வேதங்களும் சக்கரங்களாகவும், தேவர்கள் ஒரு சிலர் தேரின் கால்களாகவும், ஆகாயம் தேர் சீலைகளாகவும், மகாவிஷ்ணு தேரின் மீது உச்சியில் கலசமாகவும் மாறி அழகான தேர் பூங்காவனத்தின் எதிரே நின்றது. இதை பார்த்த அங்காளம்மன் அதன் மீது ஏறி அமர்ந்து மற்ற தேவர்கள் அந்த தேரை வடம் பிடித்து பூங்காவனத்தை சுற்றி வந்திருக்காங்க. அம்மனுடைய கோபம் முற்றிலுமே தணிந்து போயிடுது. தேவர்கள் அம்மன் மீது பூமாரி பொழிந்திருக்காங்க. அங்காளம்மன் மனம் குளிர்ந்து தேவர்களை வாழ்த்தியதோடு தான் இங்கேயே கோவில் கொண்டு தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு வேண்டக்கூடிய வரம் அளிப்பதாகவும் சொல்லி மேல்மலையனூர் அங்காளம்மனாகவே அந்த கோவில்ல அமர்ந்திருக்காங்க அப்படின்னும், அதன்படி இன்றுமே அங்காளம்மனை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு வேண்டக்கூடிய வரத்தை அளித்து பாதுகாப்பாக அங்கேயே அமர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மலையனூரில் தேவதையான பூங்காவனத்தாயை ஒரே சிற் சக்தியாகி அங்காளியாகி சிவனார மயானம் அழைத்து சென்று சூறையை இறைக்கும் போது சிவனார பற்றி இருந்த பிரம்ம கபாலம் சிவனார விட்டு கீழே இறங்கி சூறையை சாப்பிட்டுச்சு. அப்போது சிவபெருமான் தாண்டி ஓடி தாண்டவ ஈஸ்வரனாகவும் தாண்டி இடமான மேல்மலையனூரில் தாண்டேஸ்வரராகவுமே அமர்ந்துறாரு. தாண்டவ ஈஸ்வரனான சிவபெருமான் சிதம்பரம் தாண்டி படிகலிங்கமாகிறாரு. சிவபெருமானை விட்டு கீழே இறங்கி சூறையை சாப்பிட்ட பிரம்ம கபாலம் திரும்பவும் சிவபெருமான பற்றி கொள்ள விஸ்வரூபம் எடுத்து புறக்க ஆயத்தமானது. இதை கண்ட அங்காளி தானும் விஸ்வரூபம் எடுத்து பிரம்மனுடைய தலையை மிதித்து அங்காளியாகவே இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் காக்கக்கூடிய கடவுள் மகாவிஷ்ணு விஸ்வரூபத்தில் இருந்த அங்காளியை பிரம்மன் தலையை மிதித்த வண்ணமே பூமியை பிளந்து உள்ளே தள்ளி மூடி மறைத்து விடுறாரு. சற்று நேரத்துல பூமிக்கு மேல் மண் புற்று தோன்றிருச்சு. அது சிவசுயம்பு உருவாயிருச்சு. அப்புற்றுக்குள் கோவில் கொண்ட நாகம் படம் எடுத்து ஆடும் நிலையில சீரிப்பாயும் நிலையில வெளியில் வந்து நின்றுச்சு. இந்த நிகழ்வுகளை கண்ட பூலோகத்தில் இருந்த பெண் பூதகணங்கள், ஆண் பூதகணங்கள், காட்டில் இருக்கும் மிருக கணங்கள், வனத்தில் இருந்த பச்சு கணங்கள் அனைத்துமே ஒன்று சேர வந்து தனித்தனியாக முறையில அந்த புற்றை சுற்றி கை கூப்பி தொழுது நின்றுச்சு. ஆனா அந்த நாகத்தின் படம் சுருங்கி புற்றுக்குள் செல்லவில்லை. இதனால விண்ணுலக தேவர்கள் தங்களுடைய வாகனமான ஐராவதம் என்ற வெள்ளை யானையில பூலோகம் வந்து இந்த புற்றை சுற்றி நின்று தொழுதிருக்காங்க. அதற்கும் படம் சுருங்கி உள்ளே செல்லவில்லையா.
இந்த காரணத்தால தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்த வகையில் தேவர்களின் உருவமான திருத்தேரக உருவாகி நின்று புற்ற சுற்றி வந்திருக்காங்க. அப்போது கலியுகம் பிறந்திருக்கு. கலியுகத்தில் நாகப்படம் சுருங்கி புற்றுக்குள் சென்று மறைந்து போனது. அந்த புற்றுதான் நாம் இப்போது கோவில் காணக்கூடிய புற்று அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லோருமே அருள் அம்பிகையான அங்காளம்மன் ஸ்ரீ அங்காளம்மனாக அந்த புற்றுல உறைந்து அமர்ந்ததாக தல வரலாற்றுல சொல்லப்படுது. இன்னைக்கு வீடியோல மேல்மலையனூரில் குடிகொண்டிருக்கக்கூடிய அங்காளம்மனுடைய புற்று எப்படி உருவாச்சு, இந்த கோவிலுடைய முழுமையான வரலாற்று தகவலையும் எங்க அம்மன் எப்படி குடிக்கொண்டிருந்திருக்காங்க அப்படின்றதுக்கான தகவலையும் தான் தெரிஞ்சிருப்போம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.